சரியா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா 1999ல நோக்கியா 3210 சொல்லிட்டு ஒரு கீபேட் போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணி 2024க்கு வந்தோம்னா இங்க அதே நேம்ல 4Gல ஒரு ஃபீச்சர் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. உருவம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, ஆனா நிறைய அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோல இந்த போனை பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம். இதுல என்ன ஏது எப்படி இருக்குன்றது மட்டும் இல்லாம Canon Pay, UPI, இதோட 4G இன்டர்நெட், எந்த சிம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது, யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது, எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போன் இல்லாம இன்னும் நிறைய போன்ஸ் நம்ம சேனல்ல போனா வாங்கி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டென்ட் நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் எடுத்து அன்பாக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது முதல்ல ஒரு ஷாக்கு கொடுத்திருந்தாங்க. ஆல்ரெடி ஸ்டிக்கர் ஓபன் பண்ணிருந்து அதுக்கு மேல இன்னொரு ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா அடுத்த ஷாக்கு லைட்டா தூசு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இந்த போனை எடுத்து க்ளோஸா வாட்ச் பண்ணா ஒரு சில ஸ்கிராச்சஸ்லாம் இருந்துச்சு. சபா, ஏன்டா இப்படி பண்றீங்கன்றதெல்லாம் மனசுல யோசிச்சுட்டு அடுத்தது இதை செட்டப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு அடுத்து இந்த போனை செக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் இதோட டிசைனை பத்தி இப்ப பேசிடலாம். இங்க இந்த டிசைனை பார்க்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் இதுல யூஸ் பண்ணிருக்க இந்த கலர் பேட்டர்ன்ஸ் தான். நம்ம கையில இருக்கிறது ஒரு Black with white color variant. இது இல்லாம இன்னும் ரெண்டு டிஃபரெண்டான கலர்ஸ்ல வருது. ஒன்னு கோல்டு கலர், இன்னொன்னு ப்ளூ கலர். இதுல இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னா, நான் இந்த சைஸை பார்க்கும்போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப வெயிட்டும் அதிகமா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த போனை ஒன்ஸ் நான் கையில வச்சு பார்க்கும்போது ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெயிட் ரொம்ப 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 கம்மியா இருந்துச்சு. அடுத்தது இந்த பேக் கேஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்லாட்லாம் எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இந்த யூஎஸ்பி போர்ட்ல இருந்தே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒன்ஸ் இந்த பேக் பேனல் ஓப்பன் பண்ண உடனே இங்கே ரெண்டு சிம் கார்டை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுலையுமே உங்களுக்கு 4G சிம் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் 32 ஜிபிக்கான SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அப்படியே முன்னாடி வந்தோம் அப்படின்னா இதோட பட்டன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக செக் பண்ண இந்த நோக்கியா HMD கீபேட் ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் நோக்கியா மாடலில் கீபேட்டோட டிசைன் நல்லா இருந்துச்சு. இந்த பட்டன் பிரஸ் பண்ணும்போது ரொம்பவே ரெஸ்பான்சிவா இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டா இருந்தாலும் குவாலிட்டி நல்லாவே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட டிஸ்பிளே ஒன்ஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இந்த பிரைசிங்க்கு இதோட டிஸ்பிளே குவாலிட்டி எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா தான் இருந்துச்சு. இங்க மொத்தமா 3 டிஃபரெண்டான வால்பேப்பரை உங்களால செட் பண்ண முடியும். இங்க இதோட டிஸ்பிளேவை பார்க்கும்போது ரொம்பவே கருவா இருக்கிற ஒரு ஃபீல் தான் கிடைச்சிச்சு. இங்க உங்களுக்கு 2.4 இன்ச்ல ஒரு QVGA டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க பிரைட்னஸ் பார்க்கும்போது இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலயுமே மிகப்பெரிய ப்ராப்ளம்லாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ரொம்பவே கிளியரா விசிபிளா உள்ள இருக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா ஒரே ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, இதுல கிளார் நல்லாவே அடிக்குது. லைட் படும்போது நல்லாவே கிளார் அடிக்குது. அது ஒரு பஞ்சாயத்தா இருக்கும். இங்க டாப்ல உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க. இப்பத்தி வர ஃபீச்சர் போன்ல இன்னுமே நிறைய போன்ஸ்ல மைக்ரோ USB போர்ட் தான் வருது. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல பெட்டரா இருக்க மாதிரி தான் இருக்கு. சைடுல எந்த பட்டன்ஸுமே கிடையாது. சரி, இப்ப ஸ்பீக்கர் குவாலிட்டி பத்தி பேசும்போது இங்க டாப்ல உங்களுக்கு இயர்பீஸ் தான் உங்களுக்கு ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுது. இங்க டெடிகேட்டட் ஸ்பீக்கர் எதுவுமே கொடுக்கல. இதோட குவாலிட்டி இந்த பிரைசிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த போன்ல உங்களுக்கு இன்னும் பெட்டரான சவுண்ட் குவாலிட்டி நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா இந்த 3.5mm ஜாக்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு IM நீங்க கனெக்ட் பண்றீங்கன்னா நீங்க கேட்கிற மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டரா இருக்கும். அதை நீங்க பாத்துக்கோங்க. இப்ப ரிங்டோன் வால்யூம்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டா தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண பட்டன் போன்ஸோட இதுல ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருந்துச்சு. அடுத்ததா இதுல இருக்கிற வைப்ரேஷன் மோடுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இந்த போன்ல காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது இதுல நான் ரெண்டு விதமான சிம் கார்டு யூஸ் பண்ணிருந்தேன். ஒன்னு ஏர்டெல், இன்னொன்னு ஜியோ. ரெண்டுலயுமே 4G சிக்னல்ஸ் நல்லாவே கிடைச்சிச்சு. இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்பவே பெட்டரா இருந்துச்சு. அதுல எந்த வித பஞ்சாயத்தும் கிடையாது. அதே போல இந்த போன்ல உங்களுக்கு நெட்வொர்க் பேண்ட்னு பார்த்தோம்னா உங்களுக்கு 3 விதமான 2G பேண்டும், 3 விதமான 3G பேண்டும், 9 4G பேண்டும் கொடுத்திருக்காங்க. இது இந்த ஃபீச்சர் போனுக்கு ரொம்பவே அதிகம் தான். நல்ல பெட்டரான சிக்னல் ரிசெப்ஷன் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த போன்ல உங்களுக்கு FM ரேடியோ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது வழியா நீங்க வயர்லயும் FM ரேடியோ கேட்டுக்கலாம், வயர்லெஸ்லயும் உங்களால கேட்டுக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு ப்ளூடூத்ல 5.0 கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு வைஃபை ஆப்ஷன் கிடையாது. ஹாட்ஸ்பாட் ஆப்ஷனும் இந்த போன்ல உங்களுக்கு கிடையாது. இப்போ அப்படியே இதோட ஸ்டோரேஜ் பக்கம் வரும்போது இங்க 2000 கான்டாக்ட்ஸ் வரலையும் இந்த போன்ல உங்களால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது இல்லாம உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ்க்கு 128 MB கான ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆக்சுவலான ஸ்டோரேஜ்னு பார்த்தோம்னா 11 MB இந்த போன்ல இருக்கு. அடுத்ததா இங்க ரேம்னு பார்த்தோம்னா 64 MB கான ரேம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு நார்மலான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன ஸ்லோனஸ் ஃபீல் பண்ணுவீங்க.
பண்ணுவீங்க. மற்றபடி நல்லா தான் இருக்கு. அப்புறம் இந்த போன்ல பேட்டரின்னு பார்க்கும்போது இங்க 1450 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி ரொம்பவே ஸ்லிம்மா தான் இருந்துச்சு. இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு உங்களுக்கு டைப் சியோட சேர்ந்த ஒரு சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. இது 2.5 வாட்ல சார்ஜ் பண்ணும். இது சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலவே எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாம இதுல பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1 நாள்ல இருந்து 2 நாளுக்கான பேட்டரி லைஃப் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த போன்ல கேமரான்னு பார்க்கும்போது இங்க 2 மெகா பிக்சல் கேமரா பேக்ல கொடுத்துருக்காங்க. பக்கத்துல ஒரு ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. இருந்தாலும் இதுல போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் நிறையவே டைம் எடுத்துக்குது. அது இல்லாம இதோட குவாலிட்டி எல்லாம் சொல்லிக்கிற லெவலுக்கு இல்ல. இந்த கேமரா யூஸ் பண்ணி உங்களால ஸ்கேன் அண்ட் பே பண்ண முடியும். அதாவது QR கோட ஈஸியாவே இது வழியா ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்க ஸ்கேன் அண்ட் பே மட்டும் இல்லாம மத்த விதமான பேமெண்ட்ஸ் பண்றதுக்கும் பேலன்ஸ் செக் பண்றதுக்கும் GS Payன்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷன் இன்டர்நெட் இல்லாமயே வேலை செய்யும். இதுல நீங்க சிம் கார்டு போட்டிருந்தா மட்டும் போதும். அதோட உங்களோட பர்టిక్యులர் பேங்க் லிங்க் ஆயிருந்தா மட்டும் போதும். இது ப்ராப்பராகவே வேலை செய்யுது. முக்கியமாக ஒரு 5 டைம் நான் அந்த பேமெண்ட்லாம் ட்ரை பண்ணும்போது ஒரு 3 டைம் ஓரளவுக்கு நல்லாவே வேலை செஞ்சிச்சு. ஒரு 2 டைம் சொதப்ப செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கிளவுட் ஆப்ஸ்ன்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா ஒரு 12 அப்ளிகேஷன் வழியும் உங்களால் இன்டர்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் ஒரு விதமான பஞ்சாயத்தை நான் ஃபேஸ் பண்ணேன். முக்கியமாக ஏர்டெலோட 4G யூஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளூயண்டா ஒர்க் ஆனிச்சு. சொல்ல போனா ஒரு 5க்கு 4 டைம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு டைம் நல்லாவே லோட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இதே ஜியோ வழியா யூஸ் பண்ணும்போது சுத்தமா லோடே ஆகல. Facebook அப்ளிகேஷன் ட்ரை பண்ணும்போது லோட் ஆகல. இந்த கிளவுட் ஆப்ஸுமே சுத்தமா லோடே ஆகல. பிரவுசருமே ஜியோ வழியா ஒர்க் ஆகல. அது ஏன்னு தெரியல. நான் ரீசெண்டா செக் பண்ண Nokia 235லயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. HMDயோட 110 4G போன்லயும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஒன்னு ஜியோ இதெல்லாம் லேப்ஸ் பண்ணி வச்சிருக்கணும். அவங்களோட ஃபீச்சர் போனுக்காக மட்டுமே அந்த பர்టిక్యులர் ஆப்ஷனை கொடுத்துருக்கணும். இல்ல அப்படின்னா இந்த HMD போன்ஸும் Nokia போன்ஸும் இந்த ஜியோவோட 4Gயை ப்ராப்பரா சப்போர்ட் பண்ணாம இருக்கும். இது யாராவது ஒருத்தர் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா இதை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கே இங்க ஆள் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு யூசரா நீங்க இந்த போனை வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் ஒழுங்கா வேலை செய்தான்னு பாருங்க. ஜியோ யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வேலை செய்யலனா இத ரிட்டர்ன் போட்டுருங்க. இல்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த கிளவுட் ஆப்ஸ் பத்தி பேசும்போது இங்க அந்த 12 அப்ளிகேஷன்ல உங்களுக்கு யூடியூபும் இருக்கு, யூடியூப் ஷார்ட்டும் இருக்கு, யூடியூப் மியூசிக்னு 3 டிஃபரெண்டான அப்ளிகேஷனா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ட்விட்டர் கூட இது மூலமா ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் சில நியூஸ் ஆப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் வழியா கேம்ஸ் விளையாடுற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஸ்னேக் அப்ளிகேஷனா உங்களால ஃப்ரீயா இதுல விளையாட முடியும். அப்புறம் பே பண்ணி விளையாடுற மாதிரி ஒரு 4-5 கேம்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு 5 ட்ரையல் ஆப்ஷன் வரையும் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்க 30 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேம்ஸை பத்தி. அப்ப இந்த போன்ல உங்களுக்கு தமிழ் கீபேட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இது ஓரளவுக்கு டீசெண்டா வேலை செய்யுது. இதோட கீ அசைன்மெண்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்திருக்காங்க. அப்புறமா இதுல வைஃபை ஹாட்ஸ்பாட் சப்போர்ட்லாம் கிடையாது. அதனால இதுல இருக்கிற இன்டர்நெட்டை இன்னொரு போனுக்கு உங்களால ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாட்ஸ்அப் மாதிரியான சப்போர்ட்டும் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்காது. ஃபைனலா இங்க பிரைசிங்கை பத்தி பேசும்போது இந்த 4G ஃபீச்சர் போனை 3800 ரூபாய்க்கு அமேசான்ல பிரைஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம நீங்க ஆஃப்லைன்லயும் வாங்க முடியும். HMDயோட ஓன் வெப்சைட்லயும் உங்களால வாங்கிக்க முடியும். சரி, இந்த பிரைஸுக்கு இந்த ஃபீச்சர் போனை நீங்க வாங்கலாமா இல்லையான்னு கேட்டா முக்கியமா ஜியோ வழியா 4Gல நீங்க காலிங் பேசணும்னு நினைக்கிறீங்கனாலும் சரி, இல்ல உங்களுக்கு ஏர்டெல் வோடஃபோன்ல 2G 3G 4G எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் இது மட்டும் தான். இதுல உங்களுக்கு காலிங்ல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நல்லா ஸ்மூத்தாவே வேலை செய்யுது. ஆனா இன்டர்நெட்னு வரும்போது ஜியோ இதுல ஒழுங்கா வேலை செய்யல. அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததா HMDல 110 4Gன்ற ஒரு மாடல் இருக்கு. அது 2300 ரூபாய்க்கு இதே சேம் ஃபீச்சரோட அவைலபிளா இருக்கு. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அதோட பில்ட் குவாலிட்டி இந்த Nokia போன் லெவலுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம அதுலயுமே ஒரு சில குவாலிட்டி கம்ப்ளைண்ட்லாம் நான் ஃபேஸ் பண்ணிருந்தேன். அதை பத்தியும் நம்ம சேனல்ல ரிவ்யூ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த பிரைசிங் இது வர்த்தா இல்லையான்னு கேட்டா ஒரு 500 ல இருந்து 1000 ரூபீஸ் ஓவர் பிரைஸ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.